ஸோ ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் சின்க்ரனஸ் மோட்டார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஸ்டார்டிங் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து யூஸிங் பானி மோட்டார் மெத்தட், செகண்ட் வந்து யூஸிங் டேம்பர் வைண்டிங் மெத்தட், தேர்ட் வந்து அஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்டார், யூஸிங் டிசி மோட்டார் ஆர் டிசி மிஷின். ஓகேங்களா? ஸோ சின்க்ரனஸ் மோட்டார் வந்து ஏன் செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு ரிகால் பண்ணுவோம். அதாவது சின்க்ரனஸ் மோட்டரை பொறுத்தவரையும் மேக்னெட்டிக் லாக்கிங்கில் ஒர்க் ஆகும். ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸும் ரோட்டாரோட ஃப்ளக்ஸும் அட்ராக்ட் பண்ணிக்கணும். அதாவது அன்லைக் போல்ஸஸாக இருக்கணும். ஸ்டேட்டார் என்னன்னு இருந்துச்சுன்னா ரோட்டார் வந்து எஸ்ன்னு இருக்கணும். அப்போ தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி அட்ராக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் லாக் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் நடுவில் கேப் இருக்கும், இருந்தாலும் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலிமா ரெண்டும் வந்து லாக் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மேக்னெட்டிக் லாக்கிங். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலிமா லாக் ஆகிறது பேர் தான் மேக்னெட்டிக் லாக்கிங். இந்த மேக்னெட்டிக் லாக்கிங் ஸ்டார்டிங்கில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ரோட்டாருக்கு நம்ம வந்து டிசி சப்ளை கொடுக்கணும், ஸ்டேட்டாருக்கு வந்து ஏசி சப்ளை கொடுக்கறதுனால ரோட்டாரோட ஃப்ளக்ஸும் ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸும் மேக்னெட்டிக் லாக் ஆக முடியாது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதை மேக்னெட்டிக் லாக்கிங் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த ரோட்டாரை ஒரு அடிஷ்னலாக ஒரு மோட்டாரோ இல்லை ஒரு மெக்கானிசம் வச்சு அதை ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸோட டைரெக்ஷனில் நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடுக்கு, இப்போ ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றும். அது பக்கத்தில் நம்ம அதே டைரெக்ஷனில் ரோட்டாரையும் நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைசஸ் அதில் மோட்டாரை வச்சு நம்ம மூவ் பண்ணும்போது நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடு வரும்போது அப்போ ஒரு டிசி சப்ளை கொடுத்து ரெண்டு மேக்னெட்டிக் லாக்கிங் க்ரியேட் பண்ணி மோட்டாரை சுற்ற விடலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஈஸியாக வந்து மேக்னெட்டிக் லாக் ஆகிரும். அப்போ மோட்டார் வந்து கண்டினியூஸாக சுற்றும் சின்க்ரனஸ் ஸ்பீடில். அப்போ ஒரு ஸ்டார்டிங் மெத்தடில் அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் மெத்தடில் வந்து பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா யூஸிங் பானி மோட்டார் மெத்தட், using damper winding method as a slip ring induction motor, using DC motor. So using pony motor method அப்படின்னா pony motor அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் மிஷின் ஆர் ஸ்மால் மோட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு த்ரீ ஃபேஸ் சின்க்ரனஸ் மோட்டாரோட டயக்ராம் அது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு சப்ளை இருக்குது, ஆர்மேச்சர் சப்ளை மேலே வருது, ரெண்டுக்கும் சப்ளை கொடுக்குறோம். இந்த ரோட்டாரை வந்து சுற்ற வைக்கணும். சுற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது நமக்கு தெரியும். ஸோ அதோட ரோட்டாரோட ஷாஃப்ட் மூலிமா ஒரு இண்டக்ஷன் மோட்டரை கப்ளிங் பண்ணுறோம். அப்போ இண்டக்ஷன் மோட்டருக்கு நம்ம சப்ளை 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுக்குறோம். அது ரொட்டேட் ஆகுது. அது ரொட்டேட் ஆகும்போது இந்த ரோட்டாரும் ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் மூலிமா அதாவது ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனில் நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றும். ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1500 இருந்துச்சுன்னா ரோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அதே டைரெக்ஷனில் சுற்றிட்டு இருக்குது. பட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1490 1495 அந்தமாதிரி நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்ற வச்சுட்ருக்கோம் த்ரூ இண்டக்ஷன் மோட்டார். இண்டக்ஷன் மோட்டர் வந்து அதோட அவுட்புட் எப்பயுமே வந்து நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடில் தான் இருக்கும், ஈக்குவல் டு சின்க்ரனஸ் ஸ்பீடில் இருக்காது. அப்படி இருக்கும்போது அதாவது ஸ்டேட்டாருக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம், 3 ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அது 3 ஃப்ளக்ஸும் ஒரு இப்போ கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1500 இருக்கும். ரோட்டாருக்கு நம்ம சப்ளை கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கப்ளிங் மூலிமா ஒரு இண்டக்ஷன் மோட்டர் மூலிமா இந்த ரோட்டாரை ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனில், இப்போ ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி போகுது அப்படின்னா அதே டைரெக்ஷனில் நம்ம இந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். இப்போ ஸ்டேட்டாரோட ஃப்ளக்ஸோட ஸ்பீடு 1500 இருந்துச்சுன்னா இது 1499 1495 90 அந்த டைரெக்ஷனில் நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடு 1500க்கு நியராக, அதுக்கு அதிகமாக தேவையில்லை, நியராக கொண்டு போகிறோம். அப்படி பக்கத்தில் வரும்போது இந்த டிசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் டிசி சப்ளை கொடுத்தோம்னா இது மேக்னெட்டாக மாறும். அந்த டைமில் வந்து ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் ஒட்டிக்கும். அது எப்படி அப்படின்னா இங்கே எண்ணு இதுதான் ஸ்டேட்டார், இது எண்ணு, இது எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டேட்டாரு 1500 போய்ட்டுருக்கு, இது 1499 நேராக போய்ட்டுருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஈஸியாக பக்கத்தில் போனோம்னா ஒட்டிக்கும். மேக்னெட்டிக் லாக் ஆகும். அது மேக்னெட்டிக் லாக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சின்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றும், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மோட்டார் வந்து சுற்றும். ஸோ அப்போ ஒன்ஸ் மோட்டார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கப்ளிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து அவுட்புட் வந்து நம்ம வேறு சின்க்ரனஸ் மோட்டர் அவுட்புட் வந்து வேறு எதாவது மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை பர்டிகுலர் சின்க்ரனஸ் மோட்டரோட அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஸ்டேட்டாக 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம், 3 ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அந்த 3 ஃப்ளக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 1500 RPM சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா ரோட்டாருக்கு டிசி சப்ளை கொடுக்காம ரோட்டாரை
ஒரு இண்டக்ஷன் மோட்டரை கனெக்ட் பண்ணி இண்டக்ஷன் மோட்டரை வந்து அதோட அவுட்புட்டை வந்து நம்ம இந்த நியர் சின்க்ரஸ் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்க்ரஸ் மோட்டரோட ரோட்டாரும் சின்க்ரஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். அந்த சின்க்ரஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது ஃபீல்டு சப்ளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் லாக் ஆகி கண்டினியூஸாக சுற்றும். ஒன்ஸ் மோட்டார் சுற்றினதுக்கப்புறம் இதை வந்து இண்டக்ஷன் மோட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது யூஸிங் டேம்பர் வைண்டிங். ஸோ டேம்பர் வைண்டிங் யூஸ் பண்ணி ஒரு சின்க்ரஸ் மோட்டரை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸிங் டேம்பர் வைண்டிங் மெத்தடை வந்து ப்ரொஜெக்டட் போல் டைப் சின்க்ரஸ் மோட்டரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொஜெக்டட் போலில் அந்த போல் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம்பர் வைண்டிங் சுற்றிருப்பாங்க. இதில் வந்து இப்படி போகிறது வந்து ஃபீல்டு வைண்டிங், போல்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறது ஃபீல்டு வைண்டிங். போல் பேஸஸில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட் வைண்டிங் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது டேம்பர் வைண்டிங். ஸோ நார்மலாக ஒரு 3 phase இண்டக்ஷன் மோட்டரில் 2 type ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது. ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது. இந்த ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் ரோட்டாரை வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ரிங்கை யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டேட்டாரை சப்ளை கொடுக்கும்போது ஸ்டேட்டார் சப்ளை வந்து ரோட்டாரை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதனால் அங்கே ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் ரோட்டார் வந்து நியர் சின்க்ரஸ் ஸ்பீடில் சுற்றும். அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரு ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட கான்செப்ட் தான். டேம்பர் வைண்டிங் யூஸ் பண்ணும்போது இந்த டேம்பர் வைண்டிங் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட்டட் வைண்டிங் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ ஸ்டேட்டார் சப்ளை கொடுக்குறோம். ஸ்டேட்டார் சப்ளை கொடுக்கும்போது அந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட்டட் டேம்பர் வைண்டிங்கை இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் ஒரு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஃப்ளக்ஸுக்கும் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனால் ரோட்டார் வந்து நியர் சின்க்ரஸ் ஸ்பீடில் சுற்றும். இப்போ நியர் சின்க்ரஸ் ஸ்பீடில் சுற்றும் போது இந்த டிசி சப்ளை ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்கும்போது மேக்னெட்டிக் லாக் ஆகிக்கும். ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் ஃபோர்ஸ் மூலியம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலிமா அட்ராக்ட் ஆகிக்கும். அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் லாக்கிங். அதுக்கப்புறம் கண்ட்ரஸாக சுற்றும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. ஸ்டேட்டாரும் அந்த டேம்பர் வைண்டிங் ஸ்ட்ரைட் லைனில் இருக்காது. ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேம்பர் வைண்டிங் வந்து ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகாது. ஃபீல்டு மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து யூஸிங் டேம்பர் வைண்டிங் மெத்தட். ஸோ அதோட இந்த டேம்பர் வைண்டிங்கோட டீட்டெயில்டு டயக்ராம் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இந்த டேம்பர் வைண்டிங் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் மாரி ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தது தேர்ட் மெத்தட் அஸ் அ ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். அந்த ரோட்டாரை வந்து ஒரு 3 phase வைண்டிங் மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரன்னு, இது ஸ்டார்ட்டு, 2 இது கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டு, ரன்னு. ஸோ ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ரன்னிங்கில் வந்து டிசி சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது இது வழியாக ரோட்டாருக்கு நம்ம அடிஷ்னலாக ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரோட்டார் வந்து ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகி ரோட்டார் வந்து நியர் சின்க்ரஸ் ஸ்பீடில் சுற்றும். அப்படி சுற்றும் போது உங்களுக்கு ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் மேக்னெட்டிக் லாக்கிங் கிரியேட் ஆகி கண்டினியூஸாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரன்னிங்கில் இந்த சுவிட்சை வந்து இந்த சைடு கொடுக்கும்போது டிசி சப்ளை இது வழியாக போயிட்டு ரோட்டாருக்கும் கண்டினியூஸாக டிசி சப்ளை கொடுக்கும். ஸோ அப்போ டிசி சப்ளை கொடுக்கும்போது ஈஸியாக அந்த ரோட்டார் வந்து ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸும் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸும் உள்ள அது மேக்னெட்டிக் லாக்கிங்கால் கண்டினியூஸாக சின்க்ரஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் மாரி ஒர்க் ஆகுது. ரன்னிங்கில் சின்க்ரஸ் மோட்டர் மாரி ஒர்க் ஆகுது. சின்க்ரஸ் மோட்டராக ஒர்க் ஆகுது. அடுத்து யூஸிங் ஸ்மால் டிசி மிஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்கும். ஸ்டார்ட், இந்த சைடு ஸ்டார்ட்டு, இந்த சைடு வந்து ரன்னு. ரைட்டுங்களா? இது வந்து சின்க்ரஸ் மோட்டர், இது வந்து ஒரு டிசி மிஷின். ஸோ சின்க்ரஸ் மோட்டருக்கு வந்து இங்கே 3 phase ஏ சப்ளை இங்கே கீழே வந்து கொடுக்குறோம். ஃபீல்டு சப்ளை ரோட்டாருக்கு வந்து ஃபீல்டு சப்ளை கொடுக்குறோம் பார்த்தியா, அது இங்கே இருக்குது. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வந்து சுவிட்ச் இந்த சைடில் கன்வெர்ஸ் ஆகிருக்கும். அப்போ சப்ளை இது வழியாக உள்ளே போய்ட்டு டிசி மிஷின் போகுது. டிசி மிஷின் மூலிமா டிசி மிஷின் என்ன பண்ணும், ஸ்டார்டிங்கில் ஒரு மோட்ரு மாரி ஒர்க் ஆகுது. மோட்ரு மாரி ஒர்க் ஆகும்போது இது ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆகும்போது சின்க்ரஸ் மோட்டர் ரோட்டார் வந்து நியர் சின்க்ரஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது இந்த ரன்னிங் கண்டிஷன் இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். அப்போ சின்க்ரஸ் மோட்டார் வந்து ஜென்ரேட்டராக மாறி இது வழியாக சப்ளை இந்த 3 phase இண்டக்ஷன் மோட்டராக ஃபீல்டுக்கு போயிட்டு கண்ட்ரஸாக ஒரு சின்க்ரஸ் மோட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் மோட்டாராக ஒர்க் ஆகுது, ரன்னிங்கில் வந்து ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சுவிட்ச் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து லெஃப்ட் சைடில்
சுவிட்ச் க்ளோஸ் பண்ணிடுவோம். ரன்னிங்கில் வந்து ரைட் சைடில் க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான். ஸோ அப்போ ஒரு சின்க்ரனஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 4 டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ஸ்டார்டிங் மெத்தட். ஒன்று வந்து யூஸிங் போனி மோட்டார் மெத்தட், யூஸிங் டேம்பர் வைண்டிங் மெத்தட். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் மாரி ஒர்க் பண்ணுறது. லாஸ்ட்டாக யூஸிங் டிசி மோட்டார். போனி மோட்டார் அப்படிங்கிறது ஒரு இண்டக்ஷன் மோட்டார், ஸ்மால் மோட்டார் தான், ஸ்மால் ஏசி மோட்டார் தான் போனி மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு சின்க்ரனஸ் மோட்டரோட ரோட்டாரை நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடு கொண்டு வந்து ஸ்டேட்டாரையும் ரோட்டாரையும் மேக்னெட்டிக் லாக்கிங் பண்ணுறோம். டேம்பர் வைண்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் மாரி நியராக சின்க்ரனஸ் ஸ்பீடில் கொண்டு வந்து லாக்கிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். அடுத்தது வந்து ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் மாரி ரோட்டாரை ஸ்டார்டிங்கில் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் மாரி நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ண வச்சு ரன்னிங்கில் அப்படியே மாற்றிக்கிறோம் சின்க்ரனஸ் ஸ்பீடாக. அதே வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் ஸ்மால் டிசி மிஷின். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாராக ஒர்க் ஆகுது, ரன்னிங்கில் வந்து ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ணி ஸ்டார்டிங்கில் மோட்டராக ஒர்க் பண்ணி ஈஸியாக அதோட நியர் சின்க்ரனஸ் ஸ்பீடை நம்ம கொண்டு போய் மோட்டரை லாக் பண்ண வைக்கலாம். ரன்னிங்கில் வந்து ஒன்ஸ் சின்க்ரனஸ் மோட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் அது ஃபீல்டுக்கு டிசப்ளை கொடுக்கறது ஒரு ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட் தான்.